ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு காலை வணக்கம். காலை மலர் நிகழ்ச்சியில் தெரிந்ததும் தெரியாதுங்கிற நம்முடைய பகுதியில் நாள்தோறும் பல புதிய தகவல்களை தெரிஞ்சிட்டு இருக்கோம். அந்த வகையில் நாம் பார்க்க போகிறது சமையலுக்கு உகந்த பாத்திரம் எது? சமையலுக்கு உகந்த பாத்திரம் அப்படின்னா மண்பானைகள் தாங்க. ஏன்னா அந்த மண்பானையில் சூடு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உணவில் ஏறும். மண்பானையில் உள்ள அந்த நுண்ணிய துளைகள் மூலமாக ஆவியாக வெப்பம் உள்ளே போகும், காற்றும் அதனுடைய சேர்ந்து போகும். அந்த சாதம் ஒரு அவித்த ஒரு நிலைய இருக்கும். அதனால தான் பாருங்க, மண்பானையில் சமைத்த சாப்பாடு மட்டும் ரொம்ப நேரம் ஆனாலும் கெட்டு போகாமல் அப்படியே இருக்கிறதுக்கு காரணம் அதுதான். ஆனால் இன்னைக்கு அந்த மண்பானை சமையல் அப்படிங்கிறது எல்லார் வீடுகள்லையும் பொங்கல் அந்த ஒரு நாள் மட்டும்தான் மண்பானையில் சமைச்சதை நம்ம சாப்பிட்றோம். வேலை பளு, அழுத்தம், பரபரப்பு போன்ற சூழ்நிலைகளால் உணவு ஒட்டாத பாத்திரங்களை தான் நம்ம இன்னைக்கு சமையலுக்கு பயன்படுத்துகிறோம். அதாவது நான்ஸ்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய உணவு ஒட்டாத பாத்திரங்களை தான் நாம் இன்னைக்கு பயன்படுத்திட்டு இருக்கோம். இன்னைக்கு இந்த மண்பானைக்கு இணையான ஒரு பாத்திரத்தை நம்ம உலகத்தில் சொல்லவே முடியாது. ஏன்னா அதில் நம்ம ஆயிலேயே நம்ம பயன்படுத்த வேண்டாம். ரெண்டாவது, அதில் புளிப்போ உப்போ நம்ம சேர்த்தோம் அப்படின்னு சொன்னால் அது எந்த விதமான ரியாக்டும் பண்ணாது. ஆனால் மற்ற உலோகங்கள் அந்த புளிப்போ அல்லது அங்கே மற்ற பொருட்களை நம்ம சேர்க்கும் போது அந்த உலோகத்தோடு அது வேதிவினை புரியும். ஆனால் இங்கே வேதிவினை புரியாது. ஆயில் அதாவது காரத்தன்மையை, அமிலத்தன்மையை அது கட்டுப்படுத்துகிறது. அதனால மண்பானையில் செய்கிற சமையல் தான் சிறந்தது. அதுக்கு அடுத்து அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இரும்பு பாத்திரங்கள் இருக்கு. இரும்பு பாத்திரங்கள்ல என்ன அப்படின்னா அதை நம்ம ஒழுங்கா நம்ம பராமரிக்கணும். அதுலேயும் சூடு ஏற்படும். ஆனால் அதில் ஒழுங்கா நம்ம பராமரிக்கலை அப்படின்னு சொன்னால், அதை ஒழுங்கா கழுவி கவுத்தி கரெக்டாக நம்ம வைக்கலை அப்படின்னு சொன்னால் அதில் உள்ள பொருட்கள் அதில் வேதிவினை புரிவதற்கான வாய்ப்புகள் அதில் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா செப்பு பாத்திரங்கள் இருக்குது. செப்பில் தண்ணி ஊற்றி குடிப்பது மிகவும் நல்லது. அந்த செப்பு பாத்திரங்களை முறையாக பராமரித்தால் அதில் நம்ம உணவு உட்கொள்ளலாம், அது நல்லது தான். ஆனால் மண்பானை அளவுக்கு அது இருக்குமா அப்படிங்கிறது சொல்ல முடியாது. அதுமாதிரி பீங்கான் பாத்திரங்களில் கூட ஒரு காலத்தில் உணவுகளை நம்ம சமைச்சிருக்கிறாங்க. பீங்கான் பார்த்தீங்கன்னா அது தரமான பீங்கானாக இருக்கணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி இருந்தால் அந்த பாத்திரத்தில் சமைக்கிற ஒரு மரபும் நம்ம இந்தியாவில் உண்டு. ஆனால் இன்னைக்கு இது எல்லாத்தையும் ஓரங்கட்டிட்டு நான்ஸ்டிக்கை தான் இன்னைக்கு எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த உணவு ஒட்டாத பாத்திரங்கள் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கெமிக்கலாக ஒரு பொருளை அதில் சேர்க்குறாங்கங்க. அது வேதிவினை புரிந்து அது எப்படி மாறுதுன்னா PFOA அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு பொருளாக அது மாறுது. அதனால என்ன ஆகுது அப்படின்னா, அதில் சமைத்த உணவுகளை சாப்பிடுகிற போது புற்றுநோய் அதிகமாக வருவதற்கு காரணமே இந்த நான்ஸ்டிக் பாத்திரங்கள் தான் சொல்கிறாங்க. அதிலும் பெண்களுக்கு வரக்கூடிய தைராய்டு போன்ற பிரச்சனைகள், மாதவிடாய் போன்ற பிரச்சனைகள், குழந்தையின்மை போன்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் மிக மிக முக்கியமான ஒன்றாக சொல்லப்படுவது எதுனா இந்த நான்ஸ்டிக் பாத்திரங்கள் தான். நான்ஸ்டிக் பாத்திரம் வாங்கினா அதை எப்படி பயன்படுத்தணும்னு ஒரு விதிமுறைகள் இருக்கு, வழிமுறைகள் இருக்கு. அப்படி பயன்படுத்தினா இதனுடைய பாதிப்பை கொஞ்சம் நம்ம கட்டுப்படுத்தலாம், மட்டுப்படுத்தலாம். ஆனால் அதை நம்ம பயன்படுத்துறது இல்லை. அதுதான் பிரச்சனையே. நான்ஸ்டிக் பாத்திரங்கள் பிரச்சனை. நான்ஸ்டிக் பாத்திரங்களை எப்படி பயன்படுத்தணும்னு தெரியாது ஒரு பிரச்சனை. நான்ஸ்டிக் பாத்திரத்தை வச்சோம் அப்படின்னா நம்ம அடுப்பில் அந்த நெருப்பு ஸ்லிம்மில் வைக்கணும், மிதமாக இருக்கணும். ஆனால் நம்ம முழுமையாக அதை நம்ம எரிய விடுவோம், அங்கே தான் அது பிரச்சனையாகுது. அதே மாதிரி நான்ஸ்டிக்கில் எக்காரணத்து கொண்டு எண்ணெயை பயன்படுத்தவே கூடாது. நம்ம ஆட்கள் அதில் எண்ணெயை ஊற்றுவாங்க. நான்ஸ்டிக்கில் பார்த்தீங்கன்னா கத்தியோ அல்லது கூர்மையான பொருட்களோ எதையுமே நம்ம அங்கே பயன்படுத்தவே கூடாது. ஆனால் நம்ம தோசை வரலைன்னா கரண்டியை போட்டு தேய்ச்சி அந்த நான்ஸ்டிக்கையே நம்ம டேமேஜ் பண்ணிட்டோம்னா, அந்த இடத்துல நான்ஸ்டிக் இல்லாமல் போச்சுன்னா அது பிரச்சனையாக மாறுது.
இப்படித்தான் நான்ஸ்டிக் பொருட்கள் நமக்கு வந்து மிகப்பெரிய தீங்கை ஏற்படுத்தக்கூடிய பல நோய்களுக்கு அதுதான் காரணமா இருக்கு. ஒரு காலத்துல நம்ம பார்த்தீங்கன்னா சோத்தை வந்து வடிச்சாங்க. இன்னைக்கு குக்கர்ல வச்சு நம்ம வந்து அந்த கஞ்சியை வடிக்கிறது இல்லை. ஒரு காலத்துல கஞ்சியை வடிச்சு அதுல சத்து இருந்தது, அதை மாட்டுக்கு போட்டோம். இன்னைக்கு அந்த சத்து ஃபுல்லா சோத்துல இருந்தா கூட அந்த அளவுக்கு நமக்கு சத்து வந்து சேர்றது இல்லை. என்ன காரணம்னா அன்னைக்கு பயன்படுத்தின அரிசியினுடைய தரம் வேற, இன்னைக்கு பயன்படுத்திய அரிசியுடைய தரம் வேற இல்லையா? அப்படி பல அரிசிகள் மாறுகிறது. அதனால பாத்திரங்களும் இன்னைக்கு நவீனமயமாயிட்டு இருக்கு. சமையல் ஒன்றுதான் என்றாலும் ஆரோக்கியத்தை நோக்கி நாம் போக வேண்டும். காரணம், சமைத்தல் என்பது ஒரு சம்பிரதாயம் அல்ல, ஒரு வேலை அல்ல, அது உயிர் ஆதாரமான செயல் என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். மீண்டும் பல புதிய தகவல்களோடு, அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.